மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்த வழக்கில் தற்பொழுது பொதுத்துறை செயலாளர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் மணல் ஒப்பந்த குவாரிகளில் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்வதாகவும் கூறி அமலாக்கத்துறையினர் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக 10 மாவட்ட ஆட்சியர், நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா, ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் திலகம் ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பியதை எதிர்த்து தமிழக அரசின் பொதுத்துறை செயலாளர், நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த நீதிபதிகள் இது குறித்து மனுதாரர் என்ற முறையில் பொதுத்துறை செயலாளர் இன்று நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொதுத்துறை செயலாளர் நேரில் ஆஜராகியிருந்தார். இதையடுத்து ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் நேற்று யாரும் ஆஜராகதற்கு மன்னிப்பு கோரினார். மேலும் இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அவர் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அடுத்த முறை செயலாளர் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்தும் உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.